வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருமே ரொம்ப அடிக்கடி பண்ணுற ரெசிபியாக இருந்தாலும் இது பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாதிரி வரும்போது இதில் நம்ம 10 திராட்சை சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இருக்கட்டும். இப்போ இதே நெய்யில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்யிலேயே வறுத்துருங்க. இது ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை நெய்யில் வறுக்கும் போது நல்ல ஒரு வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஜென்ரலாக வீட்டில் செய்யும் போது ரோஸ்டட் ரவைனா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இது ஒரு தடவை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வறுபட்டுருச்சு, வாசமும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம 2 பங்கு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க இருக்கணும். அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் ரவை எடுத்துருக்கனால 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை தண்ணி கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. ஒன்று நீங்கள் ரவையை எடுத்து தனியாக வச்சுட்டு தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ரவையை சேர்க்கணும். அப்படி இல்லை நம்ம பாத்திரம் மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி சுடு தண்ணியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த ரவை நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்ட்டு இல்லை. ஆனால் சேர்த்தா இன்னும் பார்க்க ரொம்ப அப்பீடைசிங்காக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கேசரியை பொறுத்த வரைக்கும் 1:1 சேர்த்தா ரொம்ப மினிமலாக ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையை சேர்த்தோடனே நல்லது தண்ணி விட்டுரும். அப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். பன்னீர்னு சொல்லுவோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேசரி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அவசரத்துக்கு பண்ணுறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. எவ்வளோ நிறையா வேணாலும் செஞ்சிடலாம். எல்லாத்துக்குமே ஒரே டைம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய டிஷ் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.